வணக்கம் மகளே, சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜே கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தமிழோட வெப் சீரிஸ், அதுவும் ஒரு ஹோல்சமான ஒரு வெப் சீரிஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த வெப் சீரிஸ் என்ன, அதோட ஃபுல் ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாம். பேர் பேராஷூட், கொஞ்சம் கண்டுபிடிச்சி தரீங்களா? ஸோ என்னடா ஹோல்சமான வெப் சீரிஸ், என்ன இதில் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வெப் சீரிஸோட பேரை சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பேராஷூட் ஒரு நேவி ஆர்மி அந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஒரு 2 குட்டி பசங்க, அண்ணன் ஒரு தங்கை, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, அண்ணன் தங்கை இதெல்லாம் நிறைய வந்திருக்கே, இந்த மாறன் படத்தில் தனுஷ் இருந்தாப்புல, இப்போ கூட ராயனில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது அண்ணன் தங்கை வந்து உண்மையிலே குழந்தையில் இருக்கிற அண்ணன் தங்கையோட அவங்க பாசம் எப்படி இருக்குது, அதை தாண்டி டாக்ஸிக் பேரண்டிங்கை வந்து பேசின ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடி சமுத்திரக்கன்யன் என் படத்திலலாம் பார்த்துருப்போம். முன்னாடி சாட்டை வந்துச்சு, அடுத்த சாட்டைன்னு ஒன்று வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அப்பா படம் வந்துச்சு. அதிலலாம் ஒரு சின்ன சின்ன சீனாக வந்து டாக்ஸிக் பேரண்டிங்கை வந்து காட்டியிருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் ஒரு முழு சீரீஸ், அதோட பேஸ் கோரே இந்த டாக்ஸிக் பேரண்டிங் இப்படி இருந்துச்சு அப்படின்னா பசங்க எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆவாங்க, என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைக்களத்தை எடுத்து அது ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் டைரக்டர் ராசு ரஞ்சித் அவர்கள். இது நம்ம சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை வந்து டைரக்டரோட கதை கிடையாது. ஏன்னா வந்து இப்போது தமிழ் சினிமாவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா படங்களுமே வந்து டைரக்டர்ஸே தான் ரைட்டராக இருப்பாங்க, அவங்களே தான் எழுத்து இயக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதர் கே அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து எழுதியிருக்காரு. முழுக்க முழுக்க இது அவருடைய கதை. அதை வந்து டைரக்டர் வந்து டைரக்ட் மட்டும் பண்ணி கொடுத்துருக்காப்புல, அதை வந்து அவரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸ்லேயும் ஒரு நிறைய சீன்கள் வந்து ரைட்டரே தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காப்புல, அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. அவரே கூடிய சீக்கிரம் டைரக்டராகவும் மாறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த சீரீஸில் வந்து அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த கதையை நாங்கள் எதுக்கு பார்க்கணும், முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு வரிசையாக வரேன். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இந்த சின்ன பசங்க அவங்கள வச்சு சொல்லக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியானது. நம்ம இதுக்கு முன்னாடி வெயில் படம் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் பசங்க படம் வந்துச்சு, பசங்க 2 வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில கதைகள் மட்டும்தான் வந்து சின்ன பசங்களை வச்சு ஒரு அழகான கதையை வந்து ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கக்கூடிய கதைகள் வந்து கம்மியாகிட்டு இருக்க இந்த நிலையில் வந்து இந்த படம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நமக்கு லைட்டாக அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல்லாம் வந்து கொடுக்கும். அதை தாண்டி அந்த டாக்ஸிக் பேரண்டிங் சொன்னேன் இல்லையா, நிறைய பேரால் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். நானாக ரிலேட் பண்ணேன். அந்த ஒரு பையன் இருப்பாப்புல, நம்ம கிஷோர், ஆக்டர் கிஷோர், அவங்க தான் வந்து அந்த ரோல் வந்து ப்ளே பண்ணியிருந்தார், அந்த ஒரு டாக்ஸிக் அப்பாவா. அவர் வந்து உண்மையிலே அடிக்கும்போதெல்லாம் நமக்கே, நம்மெல்லாம் அப்போ அப்படி தானே அடி வாங்கிட்டு இருந்தோம், இந்த ஜென்ரேஷன்லாம் மோஸ்ட்லி அடி வாங்காமே வளர்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் இருந்துச்சு. ஸோ நாஸ்டாலஜிக்கான தருணங்கள் அதுவும் வந்து இந்த சீரீஸில் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ். இப்போ ஒரு பெரிய சொசைட்டியை வந்து நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொருத்தண்டையாக போய் நம்ம சரியாகுடா அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் சொல்லி அவங்க சரியாகவும் வாய்ப்பு இல்லை. நம்ம குழந்தைகளை சரியாக வளர்த்தோம் அப்படின்னா அவன் தான் அடுத்த சொசைட்டியாகவே மாற போகிறான் அப்படிங்கிற ஒரு கதையை வந்து டைரக்டர் கூட இல்லை, ரைட்டர் வந்து சொல்ல வந்திருக்காப்புல. அதை டைரக்டர் கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காரு இந்த சீரீஸில் அப்படின்னே தான் வந்து நம்ம சொல்லணும். குழந்தைகளை ஒழுங்காக வளர்க்குறது வந்து எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து இந்த சீரீஸில் அழகாகவே சொல்லியிருக்காங்க. அடுத்தது அப்படியே காஸ்டிங்க்கு வரும். இந்த கதைங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா, இவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு. அந்த சூப்பரான விஷயத்தை கன்வே பண்ணணும்னா யார் மூலமாக கன்வே பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படி இருக்கும்போது இதுக்கு செட் பண்ணியிருக்க காஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேரண்ட்டாக அப்பாவை வரவர் வந்து நம்ம ஆக்டர் கிஷோர். இந்த பொல்லாதவன் படத்தில் வந்து கிஷோர் அவர் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, அவர் தான் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆன்டி ஹீரோ இல்லைனா வந்து ஆன்டி வில்லன், கொஞ்சம் சீரியஸான கேரக்டர்லேயே பார்த்தார், டான், கேங்ஸ்டர் அந்த மாதிரியே பார்த்தாச்சு இல்லையா. ஒரு அப்பாவா ஒரு மாறுபட்ட ஒரு நடிப்பு அப்படின்னே சொல்லலாம். நான் இது வரைக்கும் மோஸ்ட்லி அவர் அந்த மாதிரி பார்த்ததில்லை. அப்படி இருக்கும்போது ஒரு சட்டுனான ஒரு கேரக்டர், ஷார்ட் டெம்பர் இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பாவை வந்து கரெக்டாகவே சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவர் ஆக்டிங்கை பற்றி சொல்ல தேவையில்லை. இந்த பக்கம் அந்த அப்பாவா கிஷோர் அவர் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்து வேணும் இல்லையா. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக் வித் கோமாளியில் வந்து கனி, அவங்க காரக்குழம்பு கனி அப்படிலாம் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல, அவங்க வந்து அம்மா ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான சாஃப்டான ஒரு அம்மா கேரக்டர் வந்து ரொம்ப அழகாகவே, அவங்க லுக் வைஸே வந்து ரொம்ப அழகாகவே பொருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காம்போ வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து அந்த குட்டி பசங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தங்கச்சி ரோல் முக்கியமாக சொல்லி ஆகணும். ரொம்பவே அழகாக
இயல் அப்படிங்கிற அந்த பாப்பா, நம்ம லியோவில் கூட அந்த குட்டி பாப்பா வந்திருக்கும் இல்லையா, தளபதிக்கு பொண்ணா, அந்த பாப்பா தான் வந்து இந்த தங்கச்சி ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ணன் ரோல் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பையன் நீங்கள் நிறைய படங்களில் வந்து பார்த்துருக்கலாம் அவரை, ரித்விக் அப்படிங்கிற அவர் வந்துட்டு இந்த அண்ணன் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. கொஞ்சம் பொறுப்பில்லாத அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நிறைய பஞ்சாயத்தில் வந்து சிக்கிற மாதிரி, தங்கச்சி எடுத்து காப்பாற்றுற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இந்த சீரீஸில் நடக்குது. நம்மளால் வந்து ரொம்பவே ரிலேட் பண்ணிக்க முடியுது இவங்க 2 பேர்த்தோட காம்போ. அந்த ஃபேமிலியும் பார்க்கும்போது ஓகே, இப்படி ஒரு ஃபேமிலி தான் நமக்கும் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஒரு அப்பா, கேரிங்காக ஒரு அம்மா, சேட்டை பண்ணுற ஒரு அண்ணன், அவங்கள காப்பாற்றி விட்ற ஒரு தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி அந்த காம்போவே வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த சீரீஸோட ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆக்டர் கிருஷ்ணன். அவர் வந்து இந்த கழுகு படத்துலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அவர் தான் வந்து இந்த சீரீஸோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸ்லேயே அவர் ஒரு முக்கியமான காப் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு, அதுவும் டிராஃபிக் இன்ஸ்பெக்டராக. அவர் எதனால் ஒரு சின்ன ரோல் தான், ஆனால் ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சீன்லாம் வந்து இருக்கும் இந்த சீரீஸ்லேயே பார்க்கும்போது. அந்த ஒரு ரோலை வந்து அவர் அழகாக ப்ளே பண்ணியிருக்காரு. அவரே வந்து இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும், அவரை தாண்டி போகவே முடியாது, அந்தளவுக்கு முக்கியமான ஒரு ரோல் ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காரு. ஸோ இதை தாண்டி இது மட்டும்தான் இருக்கா அந்த சீரீஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இதை தாண்டி ஒரு நேஷ்னல் இஷ்யூவையும் வந்துட்டு போகிற போக்கில் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. என்னென்னா, அது சொன்னால் கொஞ்சம் ஸ்பாய்லர் ஆயிரும். இதுக்கு மேலே யாரும் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஸ்பாய்லர் அலர்ட் இது, ஓகேவா? அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த பெங்களூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த காவேரி இஷ்யூ நடந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி அந்த டைம் பீரியடில் ஒரு 2 பசங்க தொலைஞ்சு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காவேரி பிரச்சனை, தண்ணி பிரச்சனை இருக்கும் இல்லையா, அதை வந்து அந்த நேஷ்னல் இஷ்யூ எடுத்து அதை பேஸாக வச்சு அதுக்கு மேலே ஒரு கதையை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய சோஷியல் மெசேஜை வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் கரப்டாக இருக்கீங்க பெரியவங்க, சின்ன பசங்க வந்து அப்படி இருக்காங்க, அவங்கள கரெக்டாக வளர்த்து கொண்டு வாங்க அப்படிங்கிற மறுபடியும் அந்த சின்ன பசங்களுக்கே வந்து முடித்திருக்காங்க இந்த சீரீஸை. மொத்தம் 5 எபிசோடு தான். ஒரு எபிசோடு 20 to 23 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். சின்ன சீரீஸ் தான், நீங்கள் ஒரு நாள் உட்காந்திங்கன்னா அழகாகவே முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஃபேமிலியோட, முக்கியமாக பசங்களோட உட்காந்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு சீரீஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். பசங்களை தாண்டி பேரண்ட்ஸ் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸ். இந்த சீரீஸ் இவன் பார்த்தா நல்லாயிருக்கும், இவனுக்கு வந்து பையன் இருக்குது, உனக்கு பையன் இருக்குது, நீ இந்த சீரீஸ் பாரு, இல்லைனா வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பாவாக இருக்கீங்க, நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி யாருக்கு ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படியோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி இந்த சீரீஸை சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய சீரீஸோட ரிவ்யூ வந்து பார்க்கணும் அப்படின்னா சேனல் 5 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.